அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களே, அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நீங்கள் தென்காசியில் இருக்கக்கூடிய புளியரை கிராமத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கேரளத்தில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் எடமான் வரை ஒரு 4 வழி சாலை அமைக்கிறாங்க. அந்த 4 வழி சாலைக்கு 20 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ ஒரு முக்கியமான மலைன்றதை பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள் பல விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சுரங்கப்பாதை அமைக்கிறாங்களே 20 கிலோமீட்டரு, அதில் பார்த்தீங்கன்னா அகத்திய மலைன்னு சொல்கிறாங்க. அந்த அகத்திய மலையை 2021 யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி, உயிரியல் மண்டலம் சொல்லி அன்னைக்கே அறிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட பகுதியில் தான் 20 கிலோமீட்டருக்கு இந்த பாசிச மோடி அரசாங்கம் சுரங்கப்பாதை அமைச்சா அங்கே என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது ஒன்று இருக்குது. குறிப்பாக மீன்கள் 48 வகையான மீன்கள் இருக்குன்றாங்க. பாலூட்டிகள் 200க்கும் மேற்பட்ட பாலூட்டிகள் இருக்கின்றாங்க. ஊர்வன விலங்குகள் அது 200க்கும் மேற்பட்ட விலங்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவமான பகுதியில் தான் இந்த பாசிச மோடி அரசாங்கம் இந்த சுரங்கப்பாதையை அமைக்கிறோம். இப்போ சுரங்கப்பாதை அமைச்சா என்ன ஆகும்னா, அங்கே பார்த்தீங்கன்னா வெடிகள் வைப்பாங்க. வெடிகள் வச்சா மிகப்பெரிய அளவில் நில அதிர்வு ஏற்படும், நிலச்சரிவு ஏற்படும். அங்கே உள்ள அனைத்து உயிரினங்களும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட மரங்களை நாங்கள் வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தாமிரபரணி ஆறுன்றது தமிழ்நாட்டினுடைய ஜீவ நதின்னு சொல்லி நம்ம எல்லா பேருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மரங்களை வெட்டினா ஒட்டுமொத்தமாக தாமிரபரணி யாரே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை பெய்யாமல் அதுவும் வறண்டு போகக்கூடிய ஒரு சூழலை இந்த பாசிச மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தின் மூலியமாக தொடர்ச்சியாக அமல்படுத்த தொடங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும், முற்போக்கு இயக்கங்களும், இயற்கை ஆர்வலர்களும் தொடர்ச்சியாக நம்ம களத்தில் நின்று போராடினாதான் இந்த மாதிரி திட்டங்களை நாம் பின்வாங்க வைக்க முடியும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். நன்றி.